இந்த காணொலியில் வரும் அனைத்தும் வெறும் பொழுதுபோக்குக்காக மட்டுமே, யாருடைய மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் தயாரிக்கப்பட்டதா இல்ல. அப்படி யாரோட மனதாவது புண்பட்டு அப்படின்னா வடக்கில் வந்த படத்தை அடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. என்ன படம் வந்திருக்கு புதுசா? படேமியா சோட்டேமியா? சவுத்து படங்களை அடிச்சு கிழிச்சிட்டாரு. வடக்கு பக்கம் போனா மட்டும் புடிங்கிருவாரு. அதை பத்திலாம் நீ பேசாத, ஏன்னா நீ ஒரு வெட்டி முண்டம், வீணா போன தண்டம். சரி, அதை விட இந்த படத்துல நடிச்சதெல்லாம் யாரு? டைகர் ஷராஃபா, அக்ஷய் குமாரா, பிருத்திவிராஜா? மூணு. இதுல ஏதாவது ஒண்ணுனாலே ஒண்ணுக்கு போற அளவுக்கு அடிப்பாங்க, மூணுன்னா மோஷன் போற அளவுக்கு அடிப்பாங்களே. ஓ மைண்ட் வாய்ஸை நான் கேட்ச் பண்ணிட்டேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற படம் வந்துட்டு படேமியா சோட்டேமியா. இந்த படத்துக்கு ஏன் இந்த பேர் வந்துச்சுன்னு இந்த படத்துக்குள்ளேயே பேர் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் பற்றி போகிற போக்கில் பார்ப்போம். படத்தோட ஸ்டார்டிங்லேயே இந்தியன் ஆர்மி உருவாக்கின ஏதோ ஒரு ஆயுதத்தை பற்றி பேசிட்டு இருக்காங்க. இந்த ஆயுதம் மட்டும் தப்பான கைங்களுக்கு போயிருச்சுன்னா பெரிய பிரளயமே வந்துருமா தம்பி? டேய் என்னடா இவன் பெரிய பிரளயமே வந்துருங்கிறான். அண்ணே அங்க பாருங்க அட்டாக் பண்றாங்கண்ணே. இந்த பக்கம் அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறப்ப அப்படியே இந்த பக்கம் ஒரு அக்கா வராங்க. அது அக்கா இல்லடா, அந்த ஃபிகர். இங்க வந்து பார்த்தோம்னா இங்க அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறவனுக்கு இங்க உட்காந்து ஒருத்தன் பில்டப் பண்ணிட்டு இருக்கான். இந்தியால இதுக்கு முன்னாடி இது மாதிரி நடந்திருக்காது, இனிமே நடக்க போறதும் இல்ல. பில்டப் பண்ணிட்டு இருந்தவன ஒருத்தன் போட்டு தள்ளிட்டு அவன் பாட்டுக்கு புந்து ஓடுறான். பின்னாடியே துரத்திக்கிட்டு போய் அக்கா ஆசமா ஒரு ஃபைட்டை போடுறாங்க. ஒரு எத்து ஒண்ணு விட்டா பாரு, கழுத்துல கத்தி குத்தி இந்த பக்கம் வந்துருச்சு. புடுங்கி போட்டவனே அது சரியாயி போச்சு இல்ல. ஹே இம்பாசிபிள். வா, என்னால நம்ப முடியலடா. அக்கா வடிச்சு ஒரு ஓரமா சாத்திட்டு த வார் ஹேஸ் பிகின்னு ஒரு மெசேஜை கட்டிட்டு போறான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஒருத்தன் ஜிப்பா போட்டுட்டு வந்து என்னடா நடக்குதுங்கன்னு கேட்கறான். சார் ஓடிடியில் ஒரு புதுசா ஒரு படம் வந்திருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி போட்டு கட்டுறான். போடுறா நல்லா இங்கிலீஷ் படமா போடுறா. அடச்சே பெரிய மனுஷனா நீ, ஏன் பெரிய மனுஷனா இங்கிலீஷ் படம் பார்க்க கூடாதா? போடு. அந்த வீடியோல ஒருத்த முகமூடி போட்டுக்கிட்டு நான் தான் உங்க ஆர்மியெல்லாம் அடிச்சு போட்டவன், எப்படி அடிச்சு போட்டிருக்கிறேன் பாத்தீங்களா? அது மட்டும் இல்ல, உங்க ஆர்மி அடிச்சு போட்டு நீங்க பெருசா பாக்குறீங்களே உங்க வெப்பன், அதை ஆட்டையை போட்டு கிளம்பிட்டேன். இந்த இடத்துல அந்த வெப்பனை பத்தி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தாட்டு வந்திருக்கும். 1, ஏதோ பெரிய வெப்பன் போல ஆம்னிட்ரிக்ஸ் மாதிரி இருக்குமா? 2, பொட்டிக்குள்ளெல்லாம் போட்டு எடுத்துட்டு போறாங்களே 12 மந்திரக்கல்லு மாதிரி ஏதாவது இருக்கும் போல. 3, ஒருவேளை 6 இன்ஃபினிட்டி ஸ்டோனையும் உள்ள வச்சு எடுத்துட்டு போறாங்களோ? இந்த மாதிரியான தாட்ஸ் தான் எனக்கும் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறப்ப இருந்துச்சு. அது அப்படியே ஓரமா இருக்கட்டும், நான் அந்த வெப்பனை பத்தி சொல்றேன். இதை பத்தி வெளியே தெரிஞ்சா மக்கள்லாம் பயந்துருவாங்க. என்ன பண்ணலாம் யோசிங்க. சரி, இவனை பாக்குறப்போ ஒரு சைக்கோ மாதிரி தெரியுது. இவனை விட பெரிய சைக்கோ 2 பேர் நம்ம கிட்ட இருக்கிறானுங்க. அவனுங்களை வச்சு முடிக்கலாம் சார். ஓ சார், நீங்க சொல்ற அந்த சைக்கோ யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அப்போஸ் குளுக்கோஸ். அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். டோன்ட் நோ இங்கிலீஷ். யாரா இவங்க? எதுக்குடா இங்க இப்படிலாம் சுத்திட்டு இருக்காங்க? அவங்கெல்லாம் பெரிய மிலிட்டரி ஆபீசர். அதுக்கு எதுக்குடா இவனுங்க பைக் எடுத்துக்கிட்டு ரன்வேல ஓட்டிட்டு இருக்கானுங்க? இங்க பாருங்க சோல்ஜர்ஸ், இதுதான் நீங்க செய்ய போற மிஷன். இவங்க எல்லாம் ஹாஸ்டேஜா வச்சிருக்காங்க, நீங்க போய் தூக்கிட்டு வரணும். சரி, அவங்களுக்கு என்னதான் வேணுமா? எதுக்கு அவங்க ஹாஸ்டேஜா வச்சிருக்காங்க? ஜமாலுதீனோட பையன் மொய்தீன் ஹக்கானியை புது லீடர் ஆக்கிட்டாங்க. தற்சமயம் மொய்தீன் நம்ம தீஹர் ஜெயில அடைக்கப்பட்டிருக்கான். டெரரிசத்துலயும் ஒரு நெப்போட்டிசம். That's unbelievable. அது ஒண்ணும் இல்ல, அண்ணன் நெப்போ கிட்ட நார்த்ல பயங்கரமா கலாச்சிருப்பாங்க போல, அதனால நெப்போட்டிசத்தையே அண்ணன் கலாய்க்கிறாரு. சார், இந்த மிஷனுக்கு ஏதாவது பேர் வச்சிருக்கீங்களா? அப்படிலாம் எதுவும் வைக்கலையே சார். நான் ஏதாவது ஒரு சேனல் போடுறேன், அந்த சேனல்ல எந்த படம் ஓடுதோ அந்த படம் தான் நம்ம படத்தோட பேரு. நம்ம மிஷினோட பேரு படேமியா சோட்டேமியா. அந்த படேமியா சோட்டேமியால 2 பேரும் போலீஸ், இந்த படேமியா சோட்டேமியால 2 பேரும் சோல்ஜர்ஸ். நம்ம 2 சோல்ஜர்ஸும் குதிரை எடுத்துக்கிட்டு அசாசினாவே மாறி கிளம்பிறாங்க. ஏண்டா எல்லாருமே வேலாயுதம் ஆயிர முடியுமாடா? காமன் கம்போஸ்ட் யாரு? அக்ரெசிவ் அண்ட் அமேசிங் யாரு? பவர்ஃபுல் அண்ட் பெர்ஃபெக்ஷனிஸ்ட் யாரு? ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் யாரு? பைத்தியக்கார கூதி யாரு? அடங்கம்மால நான் போய் பப்ஜி ஆடிட்டு வரேன். சைனீஸ் கேம், தேச துரோகி, போய் ஃபாஜி விளையாடு. ஏண்டா இந்த பப்ஜியை பிஜிஎம்ஐன்னு விட்டாங்களே, அதெல்லாம் இவங்களுக்கு தெரியவே தெரியாதா? அதானே பிஜிஎம்ஐன்னு சொல்லிவிட்டா அப்புறம் ஃபாஜிக்கு எப்படி நம்ம ப்ரமோஷன் பண்றது? இதுக்கு பேரு எச்ச. ஓ, இதுக்கு பேரு தான் எச்சையா? என்னங்க இவரு பப்ஜி விளையாடுறன்னு சொல்லிட்டு போயிட்டு அசாசின் கிரீட் விளையாண்டுட்டு இருக்காரு. இங்க இவனுங்க உட்காந்து படேமியா சோட்டேமியா படம் பார்த்துட்டு இருக்கிறப்ப இவனுங்க ஆளுங்கெல்லாம் இவனுங்க பதம் பார்த்துட்டு இருக்கானுங்க. இந்த ஹாஸ்டேஜஸ் எல்லாம் கூட்டிக்கிட்டு போறப்ப ஜமாலுதீன் ஹக்கானி
சார் அவன் இன்னும் உயிரோட தான் சார் இருக்கிறான், அவனை போய் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டுங்களா? நாம இப்ப போனது அவனை அரெஸ்ட் பண்றதுக்கு இல்லப்பா, இவங்களெல்லாம் சேஃபா கூட்டிட்டு வரதுக்கு. நீ அவங்கள கூட்டிட்டு வாங்குறான். அட ஹீரோஸ்னா என்னப்பா பண்ணணும், ரிஸ்க் எடுக்கணும்பா, அப்போ போட்டு தள்ளிட்டு வாங்க. பாடா பாடுன்னு அர்த்தம் எங்க இன்னொரு முறை சொல்லு, சத்தமா சொல்லு, இழுத்து சொல்லு. டேய் அந்த பொண்ணு உன்னை பாட்டு பாட சொல்லி கேட்டிருக்காடா. ஓகே, டைட்டில் போட்டாச்சு. அடுத்து என்ன, டைட்டில் சாங் தான். சார் இவ்வளோ நல்லா வேலை செய்கிறவங்கள எதுக்கு சார் வேலையை விட்டு தூக்குனீங்க? வேலையை விட்டு தூக்குனா தான் இந்த மாதிரி ஒரு இன்ட்ரோ வைக்க முடியும்னு டேரக்டர் சொன்னார். அதனால ஒரு கேனத்தனமான ரீசனுக்காக தூக்கிட்டோம். உனக்கும் இந்த மாதிரி இன்ட்ரோ வேணுமா? இல்லை எனக்கு நார்மல் இன்ட்ரோவே போதும். அப்புறம் நம்ம அக்கா இருந்துக்கிட்டு நம்ம ஹீரோவை கூட்டிட்டு வரதுக்காக போகிறாங்க. நம்ம டைகர் என்னன்னு எப்படியோ கூட்டிட்டு வந்துடுறாங்க. அப்புறம் போயிட்டு நம்ம அக்ஷய் என்னன்னா கூப்பிடுறாங்க. ஏன்டா உனக்கு என்ன புத்தி கித்தி மழுங்கி போச்சா? நம்மள எவ்வளோ அசிங்கப்படுத்தி அனுப்புனாங்க, அங்கே போய் நம்மளால வேலை செய்ய முடியுமா? நீ வேணா வெக்கமான சூடு சொரணையை விட்டு போடா, நாளா வர மாட்டேங்கிறாரு. ஓகே நீங்க வரல என்ன, நான் மட்டும் போறேன். போப்பா போ, இன்டர்மிஷன் அப்போ வந்து கலந்துக்கிறேன். போப்பா என் பொண்ணை தாண்டி போ. ஐயோ என்னப்பா நீ செய்யறதெல்லாம் பார்க்கும்போது 14 செட் ஞாபகம் வருதா? அதான்ப்பா நானு. இப்போ அந்த மிக டேஞ்சரஸான வெப்பனை வில்ல எங்க கொண்டு போய் வச்சிருக்கான்னு பார்த்தோமா, யூகேல ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில படிக்கிற ஒரு பொண்ணால மட்டும்தான் அந்த வால்ட்டை திறக்க முடியும்னு நம்ம அக்கா சொல்ல அந்த பிள்ளைய போய் பார்க்கறாங்க. என்னடா படம் ஆரம்பிச்சு இவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் ஹீரோவோட பாடியை பார்த்து யாரும் சிம் பண்ணலையேன்னு நினைச்சேன். இந்த அடிச்சிட்டாங்கல்ல. இப்போ வந்துட்டு நம்ம எப்படி அந்த வெப்பனை ஆட்டையை போட்டு வர போறோம் அப்படின்னு சொல்லி பிளான போட்டுட்டு இருக்காங்க. இதுதான் அந்த கல்யாண மண்டபத்துடைய வரைபடம். இது மணமகன் அறை, இது மணமகள் அறை, இது மணவரை. பாஸ் இது சாப்பிடுற இடம் தானே பாஸ்? சமயக்கட்டுல இருந்து 4 அடி எடுத்து வச்சா சாப்பிடுற இடம் வந்துரும்ல. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டப்பா, நம்ம பெரிய ஆஃபீஸர் இருக்கார் இல்லையா, அவரை வந்துட்டு நம்ம வில்லன் சுட்டு அவரோட கஸ்டடியில் வச்சிருக்கான். இப்போ பிளானை எக்ஸிக்யூட் பண்ணி அந்த வெப்பனை ஆட்டையை போடுறதுக்காக போயிட்டு இருக்கிறாங்க. உங்களில் நிறைய பேருக்கு இப்போ அந்த வெப்பன் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கியூரியஸாக இருக்கலாம். உங்களில் சில பேர் அதை கண்டும் பிடிச்சிருக்கலாம். சாப்பாடுறா வாயிலிய கிரீன் பனானாவ உள்ள போய் நம்மளும் அந்த குதிரை மந்திரக்கல்ல வச்சிட்டு இருக்கிறவங்க கிட்ட சண்டை போடுறாரு, போட்டுக்கிட்டே இருக்கிறாரு. அடிச்சு எல்லாரையும் லாக் பண்ணி வச்சிட்டு இருக்கிறப்ப நம்ம அக்ஷய் குமாரோட என்ட்ரி இருக்கணுமே. அப்படி இப்படின்னு அந்த வால்ட்டை திறந்து உள்ள போய் அந்த வெப்பன் என்னவா இருக்குன்னு பார்த்தா காரில் ஏறி வீட்டுக்கு போயிருந்தா வீட்டில் உட்காந்து எல்லாத்தையும் பேசி முடிச்சிருக்கலாம். இங்கேயே உட்காந்து இவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்குதுங்களே, வில்லனுங்க வந்துட மாட்டானுங்க. ஐயோ தம்பி அவனுங்க வரணும்னு தான் இவங்க நின்று பேசிட்டு இருக்காங்க. இந்த அம்மா கிட்ட அப்படி என்ன இருக்குன்னு வெப்பனுக்கு இப்பன்னு பில்டப் பண்ண, என்ன இருக்கா இருடா சொல்லுவாங்க. மார்வல் யூனிவர்ஸ்ல இருக்கிற ஒக்காண்டாக்குள்ள எப்படி எந்த குண்டு போட்டாலும் வராம இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஷீல்டை ரெடி பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கான கூட நம்ம அக்கா தலையில ஏற்றிருக்காங்களாம். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. சரி அந்த ஷீல்டை தாண்டி குண்டு வெளியும் போவாது உள்ளியும் வராது. அப்புறம் எப்படி இந்தியாவிலேருந்து ஃபாரின் போகிறவங்க, ஃபாரின்லேருந்து இந்தியா வரவங்களாம் வருவாங்க? ஒவ்வொரு தடவையும் திறந்து மூடுவீங்களா? உன்னையும் என்னையும் இங்க வர வச்சிருக்காங்க. அதான் தெரியுதுல்லடா, பதறி அடிச்சு ஓடுங்கடா, ஏன்டா நின்று பேசிக்கிட்டே இருக்கீங்க? அப்புறம் ஒரே சேசிங் எல்லாம் முடிச்சு ஹீரோஸை பிடிச்சி லாக் பண்ணி யாருன்னு தெரியுதா? யாரு? பிச்சை மகனா? நொச்ச மகன். ஓ உங்க அப்பன் பேரை மாத்தி நம்ம வில்ல இருந்துகிட்டு நான் தான் வில்லன் அப்படின்னு சொல்லி காட்ட வராரு. யார் இது? சித்தப்பு நீங்க எப்போ வந்தீங்க? டேய் நீங்களும் மாஸ்க கழட்டுங்கடா. இன்னொரு அக்ஷய் இன்னொரு டைகர். சரி பிருத்திவி என்ன, நீங்களும் ஒரு தடவை டைட்டில் சொல்லுங்க, இன்டர்மிஷனை போடுவோம். இப்ப நம்ம பிருத்திவிராஜ் இருந்துகிட்டு ஹீரோஸ் எல்லாத்தையும் கட்டி போட்டு கதை சொல்ல போறாரு. என்ன கதை? டே நடந்ததுதான் ஏற்கனவே இவங்க 3 பேத்துக்கும் தெரியுமே. 2 ஹீரோவுக்கும் தெரியும், வெப்பன்காரிக்கும் தெரியும். ஆனா அந்த அக்காவுக்கு தெரியாது. அந்த ஒரு பிள்ளைக்காக உட்காந்து முழுக்கதையும் சொல்லிட்டு இருப்பியா லூசுரா நீ? அந்த பிள்ளைக்கு சொல்ல தேவையில்ல, படம் பார்த்துட்டு இருக்கிற உனக்கு சொல்லணும்ல. ஏய் எங்க 4 பேத்துக்குள்ள என்ன கதை நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? சொல்றேன் கேட்டுக்க. என்ன கதை அங்கிள் நடந்துச்சு? இருமா ஒரு பொசிஷன்ல போய் நின்னுக்கிறேன். கொஞ்சம் வருஷம் பின்னோக்கி போனா ஒரு பார்ட்டி, அந்த பார்ட்டியில ஒரு பாட்டு. இது அது இல்ல. Do you know நாட்டுக்கூத்து
What's not to kutu? பாட்டெல்லாம் முடிச்சுட்டு நம்ம பிருத்திவிராஜ் பிரசன்டேஷனுக்கு வராரு. இங்க பாருங்க கைஸ், நான் வியாபாரி படத்துல வர மாதிரி க்ளோன் செய்ய போறேன். இந்த க்ளோன் நீங்க சுடுங்கன்னா சுடும், நீங்க நிறுத்துங்கன்னா நிறுத்திடும். 100% ஒரிஜினல்ல மேட்ச் பண்ணி அப்படியே இருக்கும் சார். இங்க பாருப்பா, அதெல்லாம் செட் ஆகாதுப்பா. வியாபாரி படத்துல என்னாச்சுன்னு தெரியுமில்ல, 100% வியாபாரின்னு தெரிஞ்சிட்டு இருந்தவர் அவரு. அவரை க்ளோன் பண்ணி எடுத்து அதை 100% ஃபேமிலி மேன்ட்டு தெரிஞ்சு. இதெல்லாம் அப்ரூவ் பண்ண முடியாதுப்பா சார். இது என்னோட 15 வருஷம் உழைப்பு. 15 வருஷமா இதைத்தான் உட்காந்து ஒட்டிட்டு இருந்தியா? 15 வருஷம் தம்பி கஷ்டப்பட்டு ரெடி பண்ண ப்ராஜெக்ட் இப்படி 5 நிமிஷத்துல க்ளோஸ் பண்ணிட்டு போனுட்டானுங்க பாரு. நம்ம பிருத்திவி அண்ணன் கோவப்பட்டு என்ன மாதிரி நான் ஒரு க்ளோனை பண்றேன் பாருன்னு போய் க்ளோனை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இதெல்லாம் பிடிக்காத இந்த மிலிட்ரி போய் அவனுங்களை கைது பண்ணி கூட்டிட்டு வாங்கடான்னு அனுப்பிச்சு விட்டுறாங்க. அவனுங்க போய் இவனை கொண்டுட்டு வந்துடுறாங்க. இப்படி மனசாட்சியே இல்லாம ஒரு மனித உயிரை எடுத்துட்டு வந்திருக்கீங்களே, உங்களை வேலையை விட்டு தூக்குறேன்னு தூக்கிடுறாங்க. லூசுங்கடா, லூசுங்க இல்லைண்ணே, மென்டலுங்க. பிருத்திவிராஜை கொண்டுட்டாங்கன்னு தானே வேலையை விட்டு தூக்குனாங்க. அப்புறம் அவன் எப்படி உயிரோட வந்தான்? அட அது அவனோட க்ளோனு. எனக்கு பிரியாவும் இவங்க 2 பேரும் ஒரே நேரத்துல தேவைப்பட்டாங்க. என்ன பேசிட்டு இருக்கும்போது பிபி ஊதுற? இல்ல, இந்த அரைமுகமுடியில பார்த்தா வால்டர் மாதிரியே இருக்கீங்க. சங்கிலியால கட்டி போட்டு கீழே நெருப்ப வச்சுட்டா நம்ம வில்லன். ஐயோ மாலா, எரிச்ச தாங்க முடியலடி. பேன 12ஆம் நம்பர்ல வை. வந்தவங்க வார் ரூம்ல பிளானை போட்டு கிளம்பிட்டாங்க. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? சாரி கெஃபாலிசா ஆடிட்டு இருந்த பிள்ளையை கூட்டு வந்து இப்படி ரத்த வரபாரி அடிச்சு வச்சிருக்கீங்க. நம்ம அக்ஷயோட க்ளோன் அக்ஷயோட சண்டை போட, நம்ம டைகரோட க்ளோன் டைகரோட சண்டை போடுது. இவனுங்களுக்கு நம்ம மூவெல்லாம் தெரிஞ்சிருக்குது, எப்படி இவனுங்களை அடிக்கிறதுன்னே தெரியலையே. டே முண்டம், அவன் க்ளோனை நீயும் இவன் க்ளோனை நீயும் மாத்தி அடிங்கடா. இப்ப நம்ம பிருத்திவிராஜ் என்ன மிசைல் எல்லாம் சைனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஏவி விட்டுட்டாரு. இப்ப எப்படியாவது அந்த ஒக்காண்டன் ஷீல்டை போட்டா மட்டும்தான் அந்த சைனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் தாக்குதல் நடக்காம இருக்கும். ஐயோ, ஷீல்டை ஓபன் பண்ணணும்னா பாஸ்வேர்டு வேணுமே. பாஸ்வேர்டு என்னவா இருக்கும்? பாஸ்வேர்டு என்னமா இருக்கும்? ஐயோ மாப்பிள்ளை, இது அந்த படம், அது ஷாருக்கான்து. இவ்வளோ நேரம் ஹிட்டான படத்துலேருந்து அடித்தா சரின்னு விட்டாச்சு. அது ஃப்ளாப்பான படம்டா. போகன் கைண்ட் ஆஃப் எண்டிங். நான் சொன்னது கொஞ்சம் தான், பட் இந்த படத்தில் அட்லி படத்தை விட அதிகமான காப்பி இருக்குது. அது என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கமெண்ட்ஸில் தேக்கோ. சரி, நான் போயிட்டு வரேன். சுக்ரியா. இவன் என்னடா சுக்ரியா நக்ரியான்னு இருக்கிறான், தமிழில் சொல்ல சொல்கிறான் நன்றின்னு.